ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகராசிக்கு நேர் எதிர்நிலையாக இருக்கக்கூடிய 7ஆம் வீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி, சனியோட வீடு. கடகராசிக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பார்த்திங்கனாலும் மகர ராசி தான். அந்த ராசி அதிபதி அந்த ராசியிலேயே ஆட்சி பலம் பெறார். சனி வந்து மகர ராசிலேயே இருக்கார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தீர்காயுள் அப்படின்றத சொல்லலாம். தீர்காயுள் உடையவங்க உங்களுடைய செயல்களில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 நேர்மை இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். 2வது வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பு. சனி சந்திரன் பார்வை தொடர்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இணையமும் உழைப்புன்னு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மகத்துவமான ஒரு நிலையை கொடுப்பார். கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார். நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உறவு சிக்கல்களையும் கொடுக்கத்தான் செய்வார். 7ஆம் இடத்துலேயும் சனி ஆட்சி பலத்தில் இருந்தாலும் கூட சின்ன சின்ன முரண்பாடுகள் அப்படின்றது வந்து உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது 7ஆம் இடத்துக்கு சனி செய்யக்கூடிய வேலை. அதுக்கு அடுத்ததான் ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசி. கும்பராசி சனியுடைய ஆட்சி வீடு, பூரணத்துவம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்லலாம் கும்பராசியை. அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு மறைவு ஸ்தானம் ஆகிறாரு. 7ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதி வந்து 8ல் மறைகிறாரு. நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது தான், தப்பு கிடையாது. அந்த ராசிக்கு 8ல் சனி மறைகிறது ஆயுள் ஸ்தானமாகவும் அந்த கும்பராசி வர்றதுனால இதுவும் இன்னொரு விதமான உங்களுடைய ஆயுள் தீர்க்கம் அப்படின்றது ஒரு அடையாளமாக வருது. உயர் கல்வியை கொடுக்கும். 8ஆம் இடத்து சனி வந்து உயர் கல்வியை கொடுக்கும். கடின உழைப்பு மீண்டும் நம்ம கும்பராசி சொந்த வீட்டில் சனியோட சொந்த வீட்டிலேயே அவர் அமரும் போது கடகராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து வெளி ஊர் வெளி மாநிலங்களில் இருந்து கடுமையாக உழைச்சி நல்ல உழைப்பாளி, நல்ல ஒரு தொழிலாளின்னு பேர் வாங்கக்கூடிய யோகத்தை செய்வார். அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி, 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் வந்து சனி பகவான் அமரும்போது அது குருவுடைய வீடாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய பாக்கியஸ்தானமும் வர்றது, கடக ராசிக்கு பாக்கியஸ்தானமும் வர்றதுனால உங்களுடைய தெய்வ பக்தி, சிவபக்தின்றது வந்து பெருகும். ஒருத்தவங்களுடைய உளவியலை புரிஞ்சு அவங்கள வந்து அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா தர்ம சிந்தனைகளை நிறைய கொடுக்கும். நிறைய தர்மம் பண்ணணும், மக்களுக்கான சமூகத்துக்கான செயல்கள், நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு சிந்தனையை கொடுக்கும். இதுவும் 9ஆம் இடத்துல சனி மகர ராசிக்கு நீர் ராசிக்குரிய அதிபதியாக வந்து அவர் இன்னொரு நீர் ராசி மீன ராசியில் அமரும்போது இதுவும் வெளிநாட்டு பயணத்தை கண்டிப்பாக நம்ம யோகத்தை கொடுக்குன்றது சொல்ல முடியும். அதுக்கடுத்து ராசிக்கு 10ஆம் வீடு. 10ஆம் வீடு மேச ராசி. கடகராசிக்கு 10ஆம் வீடு வரக்கூடியது மேச ராசி. மேச ராசியில் சனி வந்து நீசம் அடைவார். சனி 10ஆம் இடத்துல அது உங்கள் ராசி தொழில் சார்ந்தல் நீசம் அடைகிறதுனால நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கெட்ட பேர் வரும். இதை தவிர்க்க முடியாதது தான். அது போக வந்து இதுக்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தயக்கம்.
உங்க அந்த தயக்கத்த விட்டு தயக்கம் இல்லாம மனசுல பட்டத சரின்னு துணிஞ்சு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த சனி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு வந்து செயல்கள்ல அவப்பேர ஏற்படுத்தாது. தொழில் நிலைகள்ல சொந்த உங்க தொழிலாகட்டும், நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஆகட்டும், உங்க நற்பெயர வாங்கி குடுக்கும். உங்களுடைய எ குழப்பமான மனநிலை, எதிர்மறையான சிந்தனையில இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் 24 மணி நேரம் ஓய்வு இல்லாம உழைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பிரெயினுக்கு நீங்க கொஞ்சம் கண்டிப்பான முறையில ரெஸ்ட் குடுக்கணும். கண்டிப்பான முறையில மேஷ ராசியில சனி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தியானம், பிராணாயாமம் இந்த மாதிரியான யோக பயிற்சிகள வாழ்க்கையில கண்டிப்பான முறையில கடைபிடிக்கும்போது தான், உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளோட செயல்பட்டு உங்க செயல்கள்ல வெற்றி அடையறதுக்கு உறுதுணையா இருக்கும். அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில சனி அமர்றார். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி உங்க ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. உங்க ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடான ரிஷபத்தில சனி பகவான் அமரும்போது, கர்மகாரகன் வந்து அசுர குருவான சுக்கிரனுடைய வீட்ல, உங்களுடைய உச்ச வீட்ல அமரும்போது, உங்களுக்கு உன்னதமான யோகங்கள செய்வார். நீங்க என்ன செஞ்சீங்கனாலும், அதுல உங்களுக்கு நல்ல விதமான லாபத்தையும், ஆ யோகத்தையும், நல்ல பெரியவர்களுடைய நட்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். செல்வாக்கு மிக்க நண்பர்கள நீங்க சம்பாதிச்சு, நீங்களும் வந்து சமூகத்துல ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களா இருப்பீங்க. அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம். விரயஸ்தானம் நம்ம 7 சனி ஆரம்பிச்சுக்கிற நிலையில நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல மிதுன ராசியில சனி இருக்காருன்னா, கடக ராசிக்காரர்கள் 7 சனியில பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுலயும் விரய சனி. ஆ தூக்கமின்மைய நீங்க வளர்ந்து வர்ற காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில தூக்கமின்மைய குடுத்து, உங்களுக்கு வந்து டைஜெஷன் ப்ராப்ளம், குரல் வலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குடுக்கும். உங்களோட அ எண்ணங்கள்ல வந்து ஒரு குழப்பமான மனநிலையே உங்கள வச்சுட்ருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ச சரி பண்ணிக்கிறதுக்கு தர்ம, புண்ணிய காரியங்கள், சிவாலய வழிபாடு இதெல்லாம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால கடகராசிக்காரர்களுக்கு தொந்தரவு இருக்காது. மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு. ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமை தர்றதுனால அவர கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.